செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாலைகளில் சுமங்கலி திட்டம் என்ற பெயரில் இளம் பெண்களை 3 ஆண்டுகள் அடைத்து வைத்து கொத்தடிமைகளாக நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் தஞ்சையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 150 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் மூர்த்தி, தமிழகத்தில் உள்ள பஞ்சாலைகளில் சுமங்கலி திட்டம் என்ற பெயரில் திருமணமாகாத இளம் பெண்களை 3 ஆண்டுகள் அடைத்து வைத்து கொத்தடிமைகளாக நடத்துவதாக குறிப்பிட்டார். மேலும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்று தெரிவித்த அவர், இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் நிறுவனத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினார்கள். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அந்த தொகுதி எம்எல்ஏ தன்னையும் கைது செய்யுமாறு ஆவேசமாக கூறி வேனில் ஏறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவாயல் பகுதியில் நேற்று ஒரு சிறுவன் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்தான். இதையடுத்து அந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்து கம்பெனியை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். காவல்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதை கண்டித்து சாலை மறியலில் நாங்களும் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனே நடவடிக்கை எடுக்கும்படி நாங்களும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை கண்டித்தும் அவரது பெற்றோர் மற்றும் அந்த பகுதி மக்கள் இன்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், உங்க குழந்தை நடக்கும். ஒரு பாதுகாப்பு இல்லாத அந்த தொட்டியை கட்டி வச்சு அதில் ஒரு சுடு தண்ணியை வச்சு அது தர்மாகோல் சீட்டை போட்டுட்டா நீங்க பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அதுக்கு என் புள்ள பலியாச்சு. இதே மாதிரி இன்னொரு புள்ள பலியாகிறது கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நாங்க வாதாடி இருக்கிறோம். இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறை அதிகாரிகள் கண்மூடித்தனமாக பொதுமக்களை லத்தியால் அடித்து விரட்டினர். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ பீமாராவ் காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை. எனவே எம்எல்ஏ பீமாராவ் தன்னையும் கைது செய்யுமாறு கூறி போலீஸ் வேனில் ஏறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியலில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைபட்டது. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 67. மூத்த பத்திரிகையாளரான அவர் சில தொலைக்காட்சிகளில் பணியாற்றி வந்தார். கடந்த பல மாதமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு நேற்று மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஏராளமான பத்திரிகையாளர்களும் அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து அவரது உடல் இன்று மதியம் 3 மணி அளவில் போரூர் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே குப்பை தொட்டியில் குவியல் குவியலாக கிழித்து போடப்பட்டிருந்த 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். களத்துமேடு பகுதியில் பொது கழிப்பிடத்திற்கு அருகே வைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி குப்பை தொட்டியில் இருந்துதான் இந்த ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் போடப்பட்டுள்ளன. மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்தும் போது அதிலிருந்த கிழிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறியது. இதில் 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் என சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. ஒரு பெரிய குப்பை தட்டி ஒன்று இருக்கு. அந்த குப்பை தட்டியில் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி ஒன்று கூட அரை பீஸ் கூட கிடையாது. நான் 8 வெட்டி ஒரு கட்டப்பை நிறைய குப்பத்தில் கொட்டிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா குப்பையில் வரும்போது காற்றுல பறந்து வந்தது. அந்த காற்றுல பறந்து வரும்போது நாங்கள் எட்டி பார்த்தோம். குப்பை தட்டியாக ஒரு கட்டப்பை நிறைய பணம் இருந்துச்சு. இதுகுறித்து தகவல் அறிந்த உறையூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கள்ள நோட்டுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சியில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சமயபுரத்தில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட்ட 2 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு அதை பயன்படுத்த தவறி வருவதாக அறந்தாங்கி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகராட்சி அலுவலகம் கட்டுவதற்காக 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2007ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டன. கடந்த 2011ஆம் ஆண்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் தற்போது 12,000 ரூபாய் வாடகையில் தனியார் கட்டிடத்தில் நகராட்சி அலுவலகம் இயங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடம் என்ற காரணத்தினாலே இந்த கட்டிடம் திறக்கப்படாமல் உள்ளது. மேலும் இப்பொழுது நகராட்சி அலுவலகம் தனியாருக்கு சொந்தமான வீட்டிலே இயங்கி வருகிறது. அதற்காக மாதம் 12,000 ரூபாய் அறந்தாங்கி நகர்வாழ் மக்களுடைய வரிப்பணம் செலவாகி கொண்டிருக்கிறது. புதிய நகராட்சி கட்டிடத்தை அதிமுக நிர்வாகிகள் பயன்படுத்தவில்லை என்றால் அதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொருக்குப்பேட்டையில் 4 மாத குழந்தை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது தாத்தா கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவரது மனைவி கோமதி தங்களது 4 மாத குழந்தை கோகுலுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு திடீரென மாயமான குழந்தை கோகுல் மறுநாள் வீட்டு பின்புறம் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குழந்தை பிணமாக கிடந்தது. இதுகுறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியதில் ராஜேஷின் சித்தப்பா கருணாகரன் கடைசியாக குழந்தையை தூக்கிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து கருணாகரனை போலீசார் கைது செய்தனர். ராஜேஷின் தாயார் குப்பம்மாளுக்கும் தனக்கும் கள்ளத் தொடர்பு இருந்ததாகவும் இதற்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கடத்தி கட்டையால் அடித்து கொலை செய்ததாகவும் அவர் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகத்தில் இன்று தொடங்கிய நாணய கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகத்தில் இன்று தொடங்கிய நாணய கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் பாராமக்கால் நாணய சங்கத்துடன் இணைந்து 2 நாள் நாணய கண்காட்சியை நடத்தி வருகிறது. இன்று தொடங்கிய இந்த கண்காட்சியில் சங்க காலத்து நாணயங்கள், சேர சோழ பாண்டியர் காலத்து நாணயங்கள், புராண கால காசுகள், கிரேக்க நாணயங்கள், வெளிநாட்டு கரன்சி, 1000 ரூபாய் வெள்ளி நோட்டு, சித்த மருத்துவ ஓலைச்சுவடி, எழுத்தாணிகள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. இந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். இதேபோல் பழங்கால மக்கள் வாழ்க்கை அறிந்து கொள்ள உறுதுணையாக உள்ள தொல்லியல் மற்றும் கல்வெட்டில் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பெருங்கற்கால் இரும்பு கழிவுகள், பல்லவர் கால சுண்ணாம்பு சிற்பங்கள், சோழர் கால அரண்மனை வடிவம், கூரை ஓடுகள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. ஆச்சரியம், ஆனால் உண்மை. மேஜிக் வித்தை காட்டுபவர்கள் சில சமயம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்து விடுவார்கள். இங்கே பாருங்கள், ஒரு திரை இருக்கிறது. திரைக்கு பின்னால் எதுவும் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறார்கள். பிறகு திரையை போட்டு மறைத்துவிட்டு அந்த திரை அகற்றப்பட்டதும் அங்கே ஒரு யானை நிற்கிறது. இந்த தந்திர காட்சியை எப்படி நடத்துகிறார்கள் என்பதையும் அவர்கள் விளக்குவது ஆச்சரியமாக உள்ளது. It's true. And chances are it fooled you. 2 stagehands who are dressed like spectators tear open the back of the fabric box and the elephant walks inside. The sheet is held together with long Velcro strips. As soon as the elephant is inside, the Velcro is quickly resealed. When the front sheet is lowered, it looks as though the elephant has appeared from out of the blue. And that's the secret to... சீனாவில் நடந்த பாரம்பரிய திருவிழா. 3 நாட்கள் நடைபெறும் கோலாகல நிகழ்ச்சி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.